இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சண்டே நான் என்னென்னலாம் பண்ணேன்றதை தான் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக நான் சென்னையில் இருக்கும்போது சேம் ரொட்டீன் தான் இருக்கும், அதனால தான் சண்டே விலாக்லாம் பெருசாக போட மாட்டேன். இப்போ நான் ஊருக்கு வந்திருக்கேன். இங்கே சண்டே நான் என்னெல்லாம் பண்ணுறேன், அப்படியே கொஞ்சம் நான் ஊரில் எங்கே போகிறேன் அப்படி காட்டலாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நான் ஊருக்கு கோவில் கொடைக்காக வந்திருக்கேன். ஸோ தசராக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 1 வீக் எங்கள் ஊர் கோவில் கொடைக்காக இருக்கிறேன். இதுதான் ஊரில் மெயினான ஷாப்பிங் பிளேஸ். திசைன் வேலைன்னு சொல்லுவாங்க, பிஎம்சி காம்ப்ளெக்ஸ். நம்ம எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே இருக்கும் இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஸோ நம்ம என்ன ஷாப்பிங் பண்ணனாலும் இதுதான் வரணும். ஸோ அங்கே பெரிய மார்க்கெட் பஜார் என்ன சொல்லுவோமோ நம்ம இங்கே அந்த பிளேஸ் தான் திசைன் வேலை தான். இங்கே தான் எல்லாமே கிடைக்கும். நான் இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, என் தங்கச்சிக்கு 20 டேஸில் மேரேஜ் வருது. ஸோ அதுக்கு ஆர்த்தி பிளேட்ஸ், வெல்கம் பிளேட்ஸ் ரெடி பண்ணணும். இப்போ நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கோம். ஸோ இப்போவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா மேரேஜ் டைமில் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சில திங்ஸ் நாங்கள் சென்னையிலேருந்தே வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வாங்கணும். அதுக்கு தான் இந்த ஷாப்புக்கு வந்தோம். ஸோ இங்கே என்னென்ன திங்ஸ்லாம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதுன்ற மாதிரி ஒவ்வொரு பிளேட்டுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நான், என் சிஸ்டர்ஸ், பிரதர் எல்லாருமே வந்திருந்தோம். பிரதர் என்னை விட்டுட்டு போயிட்டான். ஒரு பிரதர் மட்டும் கூட இருந்தான். ஸோ இது மாதிரி இதெல்லாம் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ். நிறையலாம் வாங்கலை, ஏற்கனவே இருக்கிற திங்ஸோட எக்ஸ்ட்ரா என்னென்ன வேணுமோ பார்த்து வாங்கிட்டோம். இது பக்கத்தில் அந்த கலர்ஃபுல் கோழி குஞ்சுலாம் வச்சுருந்தாங்க. ஒரு பர்ஷியன் கேட்டும் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அதான் சைடில் போய் அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப சவுண்டாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் குடிக்கலாம். எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. நான் இளநீ குடித்தேன், என் சிஸ்டர்ஸ்லாம் ஜூஸ் குடித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இதுதான் ஓவரால் அந்த பிளேஸு. நம்ம இங்கே ஓரளவு ஷாப்பிங்க்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருளுமே இங்கே திசைன் விலையில் கிடைக்கும். அப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு, தம்பி ஷாப்பிங்னோடனே நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டான். ஸோ அவன் வரதுக்காக தான் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஷாப்பிங் ஓரளவு ஒரு 1.5 hours கிட்டே பண்ணியிருப்போம். அது முடிச்சுட்டு நாங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, சரி உங்களுக்கும் கொஞ்சம் காட்டலாம், இப்படி தான் அங்கே உள்ள ஷாப்ஸ்லாம் இருக்குது. அதான் ஒரு இடத்துல ஃபுல்லாகவே இப்படி கண்டினியூஸாக நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். அங்கே மோஸ்ட்டாக இந்த மாதிரி மினி பஸ் தான் பார்க்க முடியும். இந்த கலர் பஸ் தான் நிறைய இருக்கும். இதுக்கு பேர் மினி பஸ் சொல்லுவாங்க. நிறைய இந்த மாதிரி பஸ்ஸஸ் பார்க்கலாங்க. அப்புறமா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என் தம்பி வந்துட்டான். அப்புறம் காரில் ஏறிட்டோம். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோடனே அந்த திசைன் வேலையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது. அதுதான் என்னென்னா வடைக்கடை. எங்கள் வீட்டில் யார் இந்த ஊருக்கு போனாலும் இந்த கடையில் வடை சாப்பிடாம வரவே மாட்டாங்க. ஸோ நாங்களும் திசைவேலைக்கு போனோடனே எங்களுக்கும் அந்த வடை வாங்கி கொடுத்தான். ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நாங்களும் அந்த வடையெல்லாம் மதியான டைம் ஆகிடுச்சி, ஒரு 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆனோன்னுமே எங்கள் சித்தி சாப்பாடெலாம் ரெடியாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ லஞ்ச் சாப்பிட்ருங்க, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுனாங்க. நாங்கள் இப்போ தான் வடை சாப்பிட்டோம். இருந்தாலும் லஞ்சும் உடனே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தனால லஞ்சும் சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு, பருப்பு குழம்பு, கோஸ் கூட்டு, அப்பளம், எப்படின்னாலும் ஊரில் வைக்கிற சாப்பாடு ஒரு தனி டேஸ்ட்டு தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் சித்தியோட சமையல். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஆர்த்தி பிளேட் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம்ல, சரி ஓகே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை செய்ய ஆரம்பித்தோம். ஆளாளுக்கு ஒவ்வொரு தட்டு ரெடி பண்ணுன்ற மாதிரி நானும் என் சிஸ்டர்ஸ் எல்லோரும் ஒன்றா உட்காந்து நல்லா ஃபன் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டே அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக செய்ய. தனியாகவே நான் ஒரு vlog போடுறேன். நாங்கள் எப்படி இந்த பிளேட்டுக்கு பேப்பர்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணினோம், அப்புறம் எப்படி செஞ்சோன்ற மாதிரி ஒரு vlog உங்களுக்கு தனியாகவே போடுறேன். அப்புறம் ஃபைனல் அவுட்புட்டும் தனியாகவே காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஒரு 20 days கழித்து நாங்கள் காட்டுறேன் நாங்கள் என்னென்ன பிளேட்ஸ் செஞ்சோம் அப்படின்ட்டு. நாங்கள் மேரேஜ் போகும்போது உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போது இதெல்லாம் நாங்கள் பேசிக்காக இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்டு இருக்கும்போது தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நாங்கள் ஒரு 20 plates ரெடி பண்ணோம். கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி நல்லா சூப்பராக நீட்டாக கவர் பண்ணி பேக் பண்ணி எங்கள் சித்தப்பா வீட்டில் மேலே வச்சுட்டு வந்திருக்கோம். இனி மேரேஜ் போனப்போ தான் எடுப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் டே மண்டே கோவில் கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஈவினிங் மாவிளக்கு எடுத்தோம். ஸோ அதையும் இந்த இதில் போட்டிருக்கேன். இதுதான் நாங்கள் ஊரில் எல்லோரும் சேர்ந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு போனது. இன்னும் நான் கோவில் கொடையில் என்னெல்லாம் பார்த்தன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.